ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லேண்ட் வித் ஜி. இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தா மருவு. அதாவது நம்மளுக்கு சிலபஸில் கொடுத்துருக்குது ஊர்களின் மருவு. ஊர்களின் மருவு அதாவது மருவு அப்படின்னா ஒரு பேர் வந்து இன்னொரு பேராக மருவி வர்றது தான் மருவு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது காலப்போக்கில் வந்து ஒரு பேரை வந்து ஒன்று அப்படியே சொல்லி மருவி அந்த மாதிரி வேற ஒரு பேராக வரும்போது அதுக்கு ரிலேட்டடாக மீனிங்காக இருக்கிற மாதிரி வர்றது தான் மருவு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரியா? அது வந்து நம்மளுக்கு சிலபஸில் ஊர்களின் மருவு அப்படின்னு தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு வாங்க பார்த்துடலாம். சரியா? ஃபஸ்ட்டு ஒன் வந்து தஞ்சாவூர். தஞ்சாவூரை வந்து தஞ்சை அப்படின்ட்டு மருவி பேருக்கு. ஓகேவா? அடுத்து சைதாப்பேட்டையை வந்து சைதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருச்சிராப்பள்ளி அப்படின்னா திருச்சி. திண்டிவனம் அப்படின்னா திந்திரிவனம். எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, திந்திரிவனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மயிலாப்பூர் அப்படின்னா மயிலை. மணப்பாறை அப்படின்னா மணவை. கும்பகோணம் குடந்தை. விருதுநகருக்கு விருதை. திருவாரூர் அப்படின்னா ஆரூர், இந்த லாஸ்டில் இருக்க ஆரூர். பரமக்குடி அப்படின்னா பரம்பை. பரமக்குடி அப்படின்னா பரம்பை. இது அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நாகப்பட்டினம் அப்படின்னா நாகை. அதுக்கப்புறம் சங்கரன் கோவிலை வந்து சங்கை அப்படின்னு சொல்கிறோம். புதுக்கோட்டையை வந்து புதுகை. அம்பாசமுத்திரம் அம்பை. அறந்தாங்கி அப்படின்னா அறந்தை. அலங்காநல்லூர் அப்படின்னா அலங்கை. ராமநாதபுரம் அப்படின்னா ராம்நாடு. மேக்சிமம் வந்து ஊர் சைடில் ராம்நாடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ராம்நாடு இல்லைன்னா மூகவை. திருத்தணி அப்படின்னா தணிகை. தணிகை மலை அப்படின்ட்டு நிறைய இடத்துல வந்து நம்ம படிச்சிருப்போம். அப்புறம் உதகமண்டலம் அப்படின்னா உதகை. இதுவுமே நம்மளுக்கு நல்லாவே தெரியும். உசிலம்பட்டி அப்படின்னா உசிலை. மயிலாடுதுறை அப்படிங்கும்போது மாயவரம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இல்லை அப்படின்னா மாயூரம். ரெண்டுமே வரும் கண்டிப்பாக. மயிலாடுதுறை அப்படின்னா மாயூரம் ரெண்டுமே வரும். நாகர்கோவில் அப்படின்னா நாஞ்சி இல்லைன்னா நாஞ்சில். உங்களுக்கு ஆப்ஷனில் எப்படி இருக்கோ நீங்கள் அதை பார்த்து வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. கோயம்புத்தூர் அப்படின்னா கோவை. காஞ்சிபுரம் அப்படின்னா காஞ்சி. இதெல்லாம் நம்மளுக்கு நல்லாவே நிறைய இதில் வந்து காஞ்சி படிச்சிருப்போம். புதுச்சேரியை வந்து புதுவைன்னு சொல்லுவோம், அதெல்லாம் தெரியும். பாளையங்கோட்டை பாளை. திருநெல்வேலி நெல்லை. இதெல்லாம் நல்லாவே நிறைய இடத்துல படிச்சிருப்போம். ஸ்ரீவைகுண்டம் ஸ்ரீவை. மன்னார்குடி அப்படின்னா மன்னார்குடினா மண்ணை. ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படின்னா ஸ்ரீவி. அது வந்து ஸ்ரீவை, இது வந்து ஸ்ரீவி. அதனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சிதம்பரம் அப்படின்னா தில்லை நகர் ஆண்டவன் அந்த மாதிரிலாம் நிறையா படிச்சிருப்போம். அதனால் தில்லை நகர் அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. உறையூர் அப்படின்னா உரந்தை. செங்கல்பட்டு அப்படின்னா செங்கை. வேதாரண்யம் அப்படின்னா வேதை. திருவண்ணாமலை அப்படின்னா அருணை. திருச்செந்தூர் செந்தூர் அப்படின்னு சொல்லுவோம். கருந்தட்டைக்குடி கரந்தை வந்து இதுவும் ஒரு ரொம்ப முக்கியமானது. கருந்தட்டைக்குடி. சரியா? கொடைக்கானலை வந்து கோடைன்னு சொல்லுவாங்க. அது நல்லாவே நிறைய இடத்துல வந்து நம்ம படிச்சிருப்போம். அது நல்லாவே உங்களுக்கு தெரியும். சிங்காநல்லூர் அப்படின்னா சிங்காநல்லூர் அப்படின்னா சிங்கை. சோழநாடு இந்த சோநாடுமே இம்பார்ட்டன்ட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோழநாடுங்கிறது வந்து சோநாடு. அப்புறம் வந்து பம்பொழில் அப்படின்னா பண்பொழி. இப்போதைக்கு பண்பொழி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அருப்புக்கோட்டை அப்படின்னா அருவை. சரியா? மேக்ஸிமம் வந்து நம்ம மருவு வந்து கவர் பண்ணிட்டோம். இவ்வளோ தான் இருக்குது. கண்டிப்பாக வந்து நீங்கள் இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு கண்டிப்பாக எழுதி படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதிலேருந்து கொஸ்டின் கேட்குறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த டாபிக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.